குக்கரில் எப்படி சாப்பாடு வடிக்கணும் அதை தான் நான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில். இதுக்கு ஒரு 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறணும். கண்டிப்பாக அரை மணி நேரம் ஊற வைக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுக்கிறணும் நெருப்பை. அது நல்லா கொதிக்கும். கொதித்து 2 நிமிஷம் மறுபடியும் நம்ம கொதிக்க விடணும். கொதித்த பின்னாடி தான் நம்ம அரிசியை சேர்க்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி மூடியெல்லாம் போட்டுட்டு உடனே விசில் போட வேண்டாம். இதிலேருந்து ஆவியும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியும் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம விசிலை போடணும். போட்டுட்டு ஒரு ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே 1 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணாமல் அங்கிட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து நம்ம எடுத்தோம்னா சாப்பாடு நல்லா வெந்திருக்கும். வெந்த சாப்பாடை நம்ம இந்த மாதிரி எடுத்து ஒரு பருக்கை எடுத்து பார்த்தோம்னா தெரியும். ஒருவேளை பெரியவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும்னா அனல்லாம் போட வேண்டாம். மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி நிறையா இருக்குது, தூக்கி வடிக்க முடியலன்னா ஒரு கரண்டி எடுத்து அந்த தண்ணியெல்லாம் எடுத்து கொஞ்சத்தை எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் சாதம் எப்படி வடிப்போமோ அது மாதிரி வடித்து விட்டோம்னா நமக்கு அருமையான சாப்பாடு ரெடி ஆகிடும். இதில் கேஸ் ரொம்பவே மிச்சமாகும். இதை பயன்படுத்தி பார்க்குறவங்களுக்கு தெரியும் இதில் எவ்வளோ கேஸ் மிச்சமாகுதுன்னு. என்னோடய சேனலை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.